வணக்கம். புதுக்குறள் ராமமூர்த்தி ஆகிய நான் சில புதுக்குறள்களை இயற்றியுள்ளேன். அதன்படி இன்று ஒரு குறள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நேற்று கல்வியை பற்றி நாம் பேசியிருந்தேன். இன்று மேலும் கல்வியை பற்றி ஒரு குறள் சொல்ல விரும்புகின்றேன். அதாவது, அமிழ்தமாம் கல்வி அருமறை கற்றானாயின் திறன்பதி திறன் கிடைக்கப் பெறுவர் என்பது ஒரு திருக்குறள். அமிழ்தமாம் கல்வி அருமறை கற்றானாயின் திறன்பதி திறன் கிடைக்கப் பெறுவர் என்பது ஒரு புதுக்குறள். இந்த கல்வி என்பது நமக்கு அமிழ்தம் போன்றது. எந்த மாதிரியான வகையில் அமிழ்தம் என்பதை நாம் சொல்ல விரும்புகின்றேன். இந்த கல்வி இரண்டு வகைப்படும். ஒன்று ஏட்டுக்கல்வி, இன்னொன்று ஞானக்கல்வி. ஏட்டுக்கல்வி என்பது நாம் ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கும் நம் சில குறிப்புகளை எடுத்து வைப்பதற்கும் தேவையானது கல்வி ஏட்டுக்கல்வி. ஞானக்கல்வி என்பது நாம் நன்கு சிறந்து வாழ்வதற்கான கல்வி. தீய சக்திகள் நம்மை நெருங்காத வண்ணம் வாழுகின்ற பார்த்துக் கொள்வதற்கான ஒரு கல்வி. இந்த ஞானக்கல்வியால் என்னென்ன நன்மைகள் உள்ளது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த ஞானக்கல்வியை கற்றுக்கொண்டால் நாம் எப்பொழுதும் நீடூழி நன்றாக வாழலாம். எப்படி என்று சொன்னால், ஞானம் என்பது இறைசக்தி உள்ள ஒரு பொருள். இந்த இறைசக்தி உள்ள கல்வியை எப்பொழுதிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், 10 வயது முதல் கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது ஞானம் என்றால் அது தியானத்தின் மூலமாக கிடைக்கக்கூடியது. தியானம், வாசியோகம், இந்த மாதிரி ஒரு பயிற்சிகள் மூலமாக அதை நாம் அடைவது. அந்த பயிற்சியை சைவமாக இருந்து செய்து வர வேண்டும். அப்பொழுதுதான் அதுக்குண்டான முழு பலன்கள் நமக்கு கிடைக்கும். சிலரெல்லாம் சொல்வார்கள், ஆசிரிய பயிற்சி நீங்கள் எப்படி வேண்டாம் செய்யுங்கள் என்று. அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. நாம் சைவமாக இருந்துதான் அந்த ஒரு பயிற்சியை செய்து வர வேண்டும். காரணம், இந்த பயிற்சி இறை அருளை பெறுவதற்கான ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியை செய்தவர்கள் தான் ஞானியாகவும் யோகியாகவும் மகன்களாகவும் வாழ்ந்துள்ளனர். இந்த கல்வி 10 வயது முதல் கல்வி கற்றுக்கொண்டால் நம்முடைய குழந்தைகளுக்கு திருமணம் செய்யாமல் போய்விடுவார்களோ என்ற பயம் வேண்டாம். அவன் அந்த கல்வியை அடைந்தவுடன், ஞானத்தை அடைந்தவுடன் அவனது மனைவியை அவன் தேர்வு செய்து கொள்வான். அதற்கு தான் காந்தர்வ மனம் என்று சொல்வது. அதாவது உத்தம திருமணம் என்று சுவாமிகள் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த உத்தம திருமணம் இப்போது வழக்கு மொழியில் இல்லை. காரணம் என்ன? இந்த ஞானம் யாருக்கும் இல்லை. அதனால் அதற்கு யாரும் செல்வது இல்லை. ஆக ஞானக்கல்வி தான் சிறந்த கல்வி என்பதை நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஞானத்தை கற்றுக்கொண்டால் நீங்கள் 10 பேரை வாழ வைக்கலாம். அதனால் ஞானக்கல்வியை சிறந்தது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம்.